ஆண்டாக அருகிய திருப்பாவை 25வது பாசுரம் என்று அந்த பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிறானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே என்று துவங்கும் பாசுரம். தேவகி மகனாக சிறையிலே பிறந்தாய் கண்ணா, நீ தேவகி மகனாக சிறையிலே பிறந்தாய். யசோதை மகனாக ஆயர்பாடியிலே மறைந்து வளர்ந்தாய். அது தாராது தீங்கு செய்தான் கம்சன். அவனுக்கு நெருப்பாக நின்றாய். உனக்கு ஆரத்தி எடுத்து அர்ச்சித்து வழிபட வந்திருக்கிறோம் நாங்கள். உனக்கு ஆரத்தி எடுத்து அர்ச்சித்து வழிபட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் நோம்பின் நோக்கம் உன்னை பாடி பணிவதே. பக்தர்களுடைய நோக்கமே பரமனை பாடுவது ஒன்றுதான். உன்னை பாடி பணிவதே நீ எங்களை ஏற்றுக்கொண்டாய் என்று பொருள். எங்களது நோம்பின் நோக்கமே உன்னை பாடி பணிவதே. நீ எங்களை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு அருகினால் நாங்கள் செல்வம் பெறுவோம். எல்லா செல்வத்தையும் நாங்கள் பெற்றுவிடுவோம். நீ எங்களுக்கு அருகினால் அது ஒன்று போதும். எல்லா செல்வமும் பெற்ற ஒரு மகிழ்ச்சி எங்கள் மனதிலே வந்து சேரும் என்று சொல்கிறார். சேவை செய்யும் வாய்ப்பினை நாங்கள் பெறுவோம். எங்கள் கவலையெல்லாம் தீரும். எங்களை ஏற்றுக்கொள் கண்ணா, ஏற்றுக்கொள் என்று மன்றாடுகிறார் கோதை நாச்சியார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓகிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிறானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம். பகை தகுதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேகோரும் பாவாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேகோ எம்பாவாய்.